15th sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a basket contains three types of vegetables. சரி, அது வந்து என்னது அப்படின்னா ஆனியன், பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஆனியன், பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால். சரி, அது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஆனியன், potatoes and brinjal. Total weight of the vegetables in the basket வந்து என்ன கொடுத்திருக்காங்க? The total weight of the அடுத்த क्वेश्चन வந்து the total weight of the vegetables வந்து என்ன கொடுத்துட்டாங்க? இந்த basket வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 19.4 divided by 5 அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இதுல weight of the onion if அதான் கொடுத்திருக்காங்க. weight of the onion வந்து 65/8 kilo அப்படின்னு கொடுத்திருக்காங்க. if the weight of the onion is 65 divided by 8 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பொட்டேட்டோட வெயிட் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. weight of potato is 19 weight of the potatoes 19 divided by 5 kilo அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா what is the weight of the brinjal? what is the क्वेश्चन தான் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது, ஆனா ஆன்சர் ரொம்ப சின்னது, ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். what is the weight of the brinjal in the basket? weight brinjal அதாவது weight of the brinjal in the basket கொடுத்திருக்காங்க. அதாவது பிரிஞ்சாலோட வெயிட்டை தான் என்ன சொல்லியிருக்காங்க? கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஈஸி. அப்போ என்ன பண்ணிடலாம்னா பேஸ்கெட் கண்ணே 3 டைப் ஆஃப் வெஜிடபிள்ங்கனால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சொல்யூஷன் பாருங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று எஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஒன்று ஒய், இன்னொன்று இசட். A basket contain 3 types of vegetables: onion, potato, brinjal. அதனால x, y, z. The total அப்போ மொத்தம் the total weight of the vegetables in the basket வந்து 19.4/5 அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படி தானே? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் டோட்டல்னா மொத்தம் தானே. அப்போ எக்ஸ் பிளஸ் அப்போ ஆனியனு, பொட்டேட்டோ, பிரிஞ்சால். அப்போ மொத்த வெயிட் ஆஃப் வெஜிடபிள் பேஸ்கெட் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 19.4 divided by 5. அது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 19/5 45 தான் வரும். ஏன்னா 9/5 45, 5 4 இல்லை 9/5 தான் 45 வரும், 5 ரிமைனிங் 4 இருக்கும், 1/5 95 தான் வரும். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 19/5 9/5 45, 5 4 1/5 5 + 4 9. அப்போ என்ன வரும்? 95 வரும். அப்போ 95 கூட 4 ஆட் பண்ணா 99 divided by 5. புரிஞ்சுதா? இப்போ இதுல வந்து if the weight of இது வந்து ஆனியன், இது பொட்டேட்டோ, இது வந்து பிரிஞ்சால். அப்போ நீங்க இது ஆனியன் let onion be x, potato be y and brinjal be z எடுத்து எழுதிக்கோங்க. அது givenலாம் நீங்க போட்டுக்கோங்க. if the weight of the onion is அப்போ ஆனியன் வந்து எவ்வளவு? 65 divided by 8 plus y. y வந்து என்னது? பொட்டேட்டோ. பொட்டேட்டோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 19 divided by 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்படிதானே?
பொட்டேட்டோ வந்து 19/5 கொடுத்துட்டாங்க. பிரிஞ்சாலோட வெயிட் தான் என்ன சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம். பிரிஞ்சால் நமக்கு தெரியாது. ஸோ இசட் ஈக்குவல் டு 99 டிவைடட் பை 5. ஆச்சா 19/5 இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுத்து இசட்டுக்கு ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் போனால் மைனஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மைனஸ் கொண்டு போய் நீங்கள் பிரிஞ்சாலோட வெயிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாமா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 65 இப்போ இசட் நான் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்டெப்பில் இசட் ஈக்குவல் டு 99 டிவைடட் பை 5 என்ன கொடுத்துருக்காங்க 65/8 ப்ளஸ் 19/5 ப்ளஸ் டேமாக தான் இருக்குது. இந்த பக்கம் வரமா மைனஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ -65 டிவைடட் பை 8 அடுத்து -19 டிவைடட் பை 5. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்துடலாமா. இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 40. எல்சிஎம் வந்து 40 எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 5 8 5 இங்கே 40 எடுத்தால் 5 கூட 8 பண்ணால் 40, 8 கூட 5 பண்ணால் 40, 5 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் 40 வருது. அப்போது 5 கூட என்னென்ன மல்டிப்ளை பண்ணால் 40 வருது 8. அப்போ 99 கூடயும் நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ணால் 8 பண்ணால் தான் இது 8னா அப்போ இதுவும் என்னதான் 8. புரிஞ்சுதா? அப்போ 99 கூட இங்கே வேணால் நான் ரஃப் ஒர்க் செய்கிறேன். அப்போ 99 8 9 8 72 2 7 9 8 72 அடுத்து ப்ளஸ் 7 வந்து என்னது 79. அப்போ என்ன வரும் 792 மைனஸ் 8 கூட 5 பண்ணால் என்ன வரும் 40. அப்போ என்ன வரும் 8 கூட 5. அப்போ இதே 5 தான் இங்கேயும் வரும். அப்போ என்ன வரும் 65ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போது 65 5 5 2 6 5 30 31 32. அப்போ அடுத்து என்ன வரும் 325 வருதா. அப்போது 3 2 5 அப்போ மைனஸ். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 கூட பழையபடி அகெயின் என்ன பண்ணலாம் 8 பண்ணாதான் உங்களுக்கு என்னது 40 கிடைக்கும். அப்போ மேலேயும் அதே 8. அப்போ 19 8 என்ன வரும் 9 8 72. அப்போ 2 இருக்கும் ஒரு 7 இருக்கும் 1 8 is 8 9 10 11 12 13 14 15 152. அப்போ Z ஈக்குவல் டு 792 மைனஸ் ஏன்னா ரெண்டுமே மைனஸ் இப்போ மைனஸ் போட்டுட்டு ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணலாம். 5 + 2 வந்து என்னது 7, 2 + 5 வந்து என்னது 7, 3 + 1 என்னது 4. அப்போ டிவைடட் பை என்ன வரும் 40. அப்போ Z ஈக்குவல் டு 792 கூட 477 நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணலாம் 477. அப்போ 9 இங்கேருந்து 1 போனால் இங்கே என்ன வரும் 8 வந்துடும். அப்போ 7ல் 12 போனால் 11 10 9 8 7 6 5 வந்துருமா 5. 8ல் 7 போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1. 7ல் 4 போனால் 3. அப்போ 315 இஸ் த ஆன்சர். அப்போ எழுதும்போது 315 டிவைடட் பை 40. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும் 792 இருந்து எது கூட சப் பண்ணனா உங்களுக்கு என்ன வரும் 477 கூட பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும் 315 கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணி பார்க்கலாமா. டிவைட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு இங்கே 40 இங்கே 315 கிடைக்குதா. அப்போது 40 கூட 5 பண்ணால் என்ன வரும் 4 5 200 வருது. 6 பண்ணால் 40 கூட 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 6 4 6 24 வருது. 40 கூட 7 பண்ணால் 4 7 28. 8 பண்ணால் 32 வருது. அதிகமாக தான் போகுது. அப்போ 4 7 28. அப்போ 280 வருமா. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது 8 போட்டிங்கன்னா அதிகமாக 315 விட அதிகமாக வருது. ஸோ இப்போ 5ல் 0 போனால் 5 இங்கேருந்து இங்கே 1 போனால் 2. அப்போ 10 9 8 7 6 5 4 3
அப்போ என்ன வரும் 35. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா z which is equal to என்ன போட்டுக்கலாம் 7 35 divided by 40. இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரே நம்பராக இருக்கனால 5 டேபிளால் நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 7 5s are 35 8 5s are 40. அப்போ தென் ஆன்சர் என்ன வரும் 7 7 by 8 தான் என்னது ஆன்சர். அப்போ which is equal to 7 மேலே என்ன வரும் 7 divided by 8 kilo of brinjals. brinjals. அப்போ 7 7 by 8 தான் என்னது ஆன்சர். இவ்வளோதான் வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. கேல்குலேட் பண்ணி பாருங்கள், நீங்களே போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுல அதுக்கப்புறம் இந்த டிவைட் பண்ணுறதுல தான் மிஸ்டேக் வரும். அது கவனமாக பொறுமையாக பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.